மில்கி மிஸ்டோட டர்ன் ஓவர் என்ன 1200 crore. 1200 crores. ஒரு நாளைக்கு 20 கிலோ 10 கிலோலேருந்து 60,000 கிலோ ஒரு நாளைக்கு. இந்தியாவிலே பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் பன்னீர் ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட் உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல அந்த பெருந்துறையில் இருக்கு. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பன்னீர் பிளான்ட். பிரைவேட் டைரியில எனக்கு தெரிஞ்சு 60 ஏக்கர்ஸ் இருக்கிற ஒரே கம்பெனி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ மில்கி மிஸ் பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் 25 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்பா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட ஜாயின் பண்ணோம். ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் பால் வியாபாரத்தை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அதில் எதுவுமே ப்ராஃபிட் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. பன்னீர் அப்படின்னா வந்து நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும், சவுத்தில் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி காலகட்டம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி வந்து பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால்காரங்கிட்ட போய் பால் கேட்டிங்கன்னா கூட ஒரு 40 லிட்டர் பால் கொடுக்கறதுக்கு ஒரு 100 வாட்டி உங்களை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் பண்ணுவாரா, நாளைக்கு திடீர்னு வந்து மழை காலத்தில் வந்து பால் அதிகம் வர நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும், அப்போ நான் யார்கிட்ட போய் காலை பிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த திங் அட் தோஸ் டேஸ்ங்க. ஒரு சைடு அப்பா போய் ஆளை கூட்டிட்டு வருவார், ஒரு சைடு நான் போய் டெய்லி கால் மில்க் வெஹிக்கிள் வந்துடும், எங்களை பார்த்தா கம்பெனியில் ஆள் இருக்க மாட்டாங்க, அவங்கள போய் ஆளை போய் பிடிக்கணும். ஸோ இன்னைக்கும் அந்த சுச்சுவேஷன் இருக்கு. பட் ஆனால் வந்து அன்னைக்கு வந்து ரொம்ப அதிகம். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஆட்கள் கிடைக்க மாட்டாங்க. பிகாஸ் டோட்டலி மேனுவல் பிளான். அப்போ வந்து எல்லாமே வந்து மேனுவலாக தான் பண்ணணும். மில்கி மிஸ்ட்ங்கிற இந்த பிராண்டை எப்போ கிரியேட் பண்ணீங்க? சரி, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி. எப்படின்னு கேட்டிங்கன்னா 95-96 வரைக்கும் இந்த பல்கா பன்னீர் வந்துட்டு ஹோட்டல்ஸுக்கெல்லாம் சப்ளை பண்ணிட்டு இருந்தோம். 97ல் வந்து we want to come out with the brand name. We want to enter into the retail space. அப்போ ரீட்டைலில் போய் நம்ம பண்ணும்போது அப்போ உங்களுக்கு தெரியும் ரீட்டைலில் வந்து மாடர்ன் ட்ரேட் தட் இஸ் சூப்பர் மார்க்கெட் அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட்பால் ஒரே ஒரு சூப்பர் மார்க்கெட் மட்டும் தான் இருக்கும். அது போக வேற சின்ன சின்ன மளிகை கடை மாதிரி தான் இருக்கும், பெருசாக ஒன்றும் சூப்பர் மார்க்கெட் இருக்காது. அப்போ போய் அவங்க ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, நீங்கள் யூ ஆர் நாட் அட் ஆல் அ பிராண்ட், வி கேன் நாட் பிளேஸ் யுவர் ப்ராடக்ட் இன் மை ஸ்டோர் அப்படின்னா. அப்போ தென் வந்து பிராண்ட் நேம் இருந்தால் தான் அங்கே உள்ள போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தென் பிராண்ட் நேம்னா யார்கிட்ட போய் கேட்கறது, யார்கிட்ட பண்ணுறது ஒன்றுமே தெரியாது. எனக்கு அந்த ஈரோட தவிர்த்து வேற எங்கேயும் நான் போனதே கிடையாது. ரிலேட்டிவ் வீட்டுக்கு போயிருக்கேன், அவ்வளோதான் தெரியும். நெட்வொர்க்கிங் பண்ணுறக்கோ இல்லை இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறக்கோ தெரியாது. ப்ரௌசிங் சென்டரில் போய் சர்ச் பண்ணி ஒரு 14-15 நேம்ஸ் எடுத்தோம். அந்த 14-15 நேம்ஸில் மில்கி மிஸ்ட்ங்கிற ஒரு பேர் எடுத்தோம். ஒரு ஜஸ்ட் வெறுமனே ஒரு கேட்குறாங்களேன்னு ஒரு பேர் கொடுக்கணும் பண்ணோம். வி ஷுட் ரிலேட் டு மில்க். அது வந்து அதனால தான் அதை செலக்ட் பண்ணுவோம். மில்கி மிஸ்டோட டர்ன் ஓவர் என்ன 1200 crore. 1200 crores. ஒரு நாளைக்கு 20 கிலோ 10 கிலோலேருந்து 60,000 கிலோ ஒரு நாளைக்கு. இந்தியாவிலே பிக்கஸ்ட் லார்ஜஸ்ட் பன்னீர் ப்ரொடக்ஷன்ஸ் யூனிட் உங்கள்கிட்ட தான் இருக்குல்ல அந்த பெருந்துறையில் இருக்கு. வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் பன்னீர் பிளான்ட். பிரைவேட் டைரியில எனக்கு தெரிஞ்சு 60 ஏக்கர்ஸ் இருக்கிற ஒரே கம்பெனி நாங்கள் மட்டும்தான் இருக்கோம். எவ்வளோ ப்ராடக்ட்ஸ் இப்போ மில்கி மிஸ் பண்ணுறீங்க? ஆல்மோஸ்ட் 25 ப்ராடக்ட்ஸ் இருக்கும். அப்பா பால் வியாபாரம் பண்ணிட்டு இருந்தாரு. சரி அதில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கூட ஜாயின் பண்ணோம். ஒரு 1 இயர்க்கு அப்புறம் அந்த பிஸ்னஸ் பால் வியாபாரத்தை நிப்பாட்டிட்டோம். ஏன்னா அதில் எதுவுமே ப்ராஃபிட் கிடையாது, ஃபியூச்சரும் கிடையாது. பன்னீர் அப்படின்னா வந்து நார்த் இந்தியாவில் மட்டும்தான் இருக்கும், சவுத்தில் யாருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி காலகட்டம். அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரேக் பண்ணி வந்துடும். பிகினிங் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பால்காரங்கிட்ட போய் பால் கேட்டிங்கன்னா கூட ஒரு 40 லிட்டர் பால் கொடுக்கறதுக்கு ஒரு 100 வாட்டி உங்களை பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வியாபாரம் பண்ணுவாரா, நாளைக்கு திடீர்னு வந்து மழை காலத்தில் வந்து பால் அதிகம் வர நேரத்தில் விட்டுட்டு போயிட்டா நான் என்ன பண்ண முடியும், அப்போ நான் யார்கிட்ட போய் காலை பிடிக்க முடியும். ஸோ திஸ் இஸ் த திங் அட் தோஸ் டேஸ்ங்க.